பயன்படுத்தி ஆண்டவரே நாங்கள் பாடல்களை பாடி உம்மை தியானிக்கும் போது நிச்சயமாக எங்கள் அருகிலே எங்களோடு நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக வந்த ஜனங்கள் கதாவே வெறுமனையோடு ஆண்டவரே வெறுமையோடு திரும்பாத வண்ணம் உம்முடைய நிரம்பிய பாத்திரமாக கதாவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தோடு கூட இருக்க போற தயவுக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே இந்த சபையாரை ஆசீர்வதியும், விசேஷமாய் ஊழியக்காரனையும் அவருடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். இந்த சபை கதாவே கொள்ளாத ஆண்டவரே இந்த இடத்துல இருந்தாலும் நீர் மகிமை பொருந்தினதாக கதாவே இந்த சபையை நீர் பாதுகாத்து ஆண்டவரே எந்த இடரலும் எந்த தடைகளும் வராத வண்ணம் உம்முடைய கிருபைக்குள்ளாக கதாவே நீர் பாதுகாத்து வர்ற மேலான இந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே இந்த இடத்துல ஆண்டவரே மலையின் மேல் உள்ள பட்டணமாக இது இருந்து கதாவே அநேகருக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற சபையாக நிச்சயமாக நீர் இதை மாற்றி கதாவே ஆண்டவரே இங்கே உள்ளே வருகிறவர்களும் போகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அன்றைக்கு சாலமோன் அந்த ஆலயத்தை ஜெபித்த வேளையிலே கதாவே எந்த மூலையிலும் எந்த திசையிலும் எப்படிப்பட்ட வியாதியாக எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் கதாவே உம்முடைய ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது அதை நீர் கொடுப்பீர் என்று கொடுக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்த வேளையிலே கதாவே நீர் கொடுத்த தேவன் அந்த வண்ணமாக இந்த இடத்தையும் நீர் வைத்திருக்கிற மேலான இந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரனை ஆசீர்வதியும், ஆண்டவரே திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், நீர் எங்களோடு பேசும்படியாக உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் விருத்தேசனம் பண்ணி கதாவே உம்முடைய வார்த்தை ஒன்றே மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். இந்த வேளை முற்றும் முழுதாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் 38ஆம் வசனத்திலிருந்து 42 மட்டும் நாங்கள் சத்தமாக வாசிக்க போறோம். அப்பொழுது வேத பராகரிலும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததியாரோடிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். ஆமென், ஆமென். கதை சிங்களத்தில் வாசிப்போம். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருப்பதே அவருக்குள்ளாக இருக்கிற பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளம் என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நாங்கள் பார்க்க போறோம். காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளங்கள். ஆமென். அங்கே வேதாகமானது அது நேற்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. எல்லா சரித்திர புத்தகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முடிவு இருக்கிறது. அது அந்த காலத்தில் பேசப்பட்ட நடந்த சம்பவத்தோடு அது முடிந்து போகும். ஆனால் வேதம் மாத்திரமே அது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அது எழுதப்பட்டதோடு முடியவில்லை. அது தொடர்ச்சியாக காலத்திலே என்னென்ன சம்பவிக்குமோ அது எல்லாமே பேசுகிற ஒரு புத்தகம்தான் நம்முடைய வேதாகமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டது மிகவும் ஒரு பாக்கியமும் ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அந்த வேத வாக்கியம்தான் நாளைக்கு என்ன நடக்கும், நாளண்டைக்கு என்ன நடக்கும், வரப்போகிறது என்ன என்பதை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசன புத்தகமாக இருக்கிறது. மற்ற எல்லா புத்தகங்களும் பார்க்கிறோம், அது சரித்திரத்தோடு அந்த காலத்தோடு முடிவு பெற்றது. ஆனால் நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், நாங்கள் எங்கே போக போகிறோம், நாங்கள் எப்படி வாழ போகிறோம், நாங்கள் எப்படி கேட்டால் அது கிடைக்கும் என்பதை எழுதப்பட்ட அந்த வேதாகமம் மாத்திரமே சாட்சி பகிறதா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் வேதம் என்ன சொல்றது? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அதே வண்ணமாக இன்றைக்கு காலை பொழுதிலும் வந்திருக்கிற ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வார்த்தையை கேட்க தான் தேவன் எங்களோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் மாத்திரம்தான் உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய பிழையான காரியத்திலிருந்து அது விடுதலையாக்க முடியும். அந்த வார்த்தை ஒன்றுதான் அவர் யார் என்பதையும் நாங்கள் அவரை எப்படி ஆராதிக்க முடியும் என்பதையும் அது வெளிப்படுத்துறதாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் மாறாத தேவன். இன்றைக்கு நீங்கள் அழைத்தால் அதே வண்ணமாக அவர் வருகிற தேவனாயிருக்கிறார். இப்ப பார்க்கிற வேளையிலே காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளம். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு காலத்தை அவருடைய தேவனாயிருந்தார். அதே வண்ணமாக தேவாதி தேவன் இந்த பூமியில வந்த வேளையில அந்த வேத வாக்கியத்தின் அடையாளங்கள் அந்த நேரத்திலே நிறைவேறி கொண்டிருந்தன. ஆமென். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஜனத்தை தேவன் நியமித்த வழியில தான் அவர் வழி நடத்துற தேவன். தேவன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே தேவன் ஜனத்தை வழி நடத்தணுமெண்டா தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? மோசையை தெரிந்து கொண்டார். பாருங்க, சிறு பிராயத்திலிருந்து தேவன் அவனை வேறு பிரித்தார். பாருங்க, அவனை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். 40வது வயதுல அவன் என்ன செய்தான்? ஒரு எகிப்தியனை கொலை செய்த நிமித்தம் ஓடி போனான். பாருங்க, அங்கே 400 வருஷத்துக்கு பிற்பாடு தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று அவர் வாக்குரைத்திருந்தார். ஆனா என்ன நடந்துச்சு? அவன் 400 வயசுல வந்து 40வது வயசுல அவன் என்ன செய்கிறான்? அங்க ஒரு எகிப்தியனை கொண்டதுக்காக அவன் ஓடி போனான். ஓடி போனவனுக்காக தேவன் ஆழ மாத்தினாரா? ஆழ மாத்தில். அவன் 40 வருடம் அவன் என்ன செய்யறான்? அங்கேயே பாடுபட்டு அவன் தேவனை குறித்து அறிந்து அதுக்கு பிற்பாடு வந்தவளை அவனை கொண்டுதான் தேவன் ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தான். ஆமென். உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்ல வாரேன்? அதே போலதான் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் எப்ப எது நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பாருங்க, அவன் ஓடி போனதுக்காக தேவன் வேறொரு மனிதனை கொண்டு அவர் நடத்துற தேவன் அல்ல. அவர் யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவனை கொண்டுதான் அவர் நடத்துற தேவன். அதனாலதான் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லாட்டி நானும் நீங்க செய்யற தவறோ அல்லது நாங்க வாழ்ந்த வாழ்க்கையோ அல்லது நாங்க பின்பற்றின மார்க்கத்தில் இருந்தா தேவன் தள்ளி விட்டு இருக்கலாம். பாருங்க, ஆனா தேவாதி தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பு எங்களை முன்குறித்தபடினால அவருடைய கிருபையினால அவர் அழைத்தார். அதனால்தான் எபேசியர் என்ன சொல்லுது? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான நீதி அல்ல, இது தேவனுடைய அங்கு ஈவா இருக்கிற கிஃப்டா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. அப்ப நாங்க அவருடைய கிருபையினால எங்களுடைய விசுவாசம், அதாவது நீங்க வார்த்தையை விசுவாசித்தாதான் ரட்சிக்கப்படுங்க. கிருபையினால வந்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டி ரட்சிக்கப்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
அப்ப கிருபையினால தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பாருங்க, இதே ஆராதனை மாதிரி இன்னைக்கு ஸ்தாபனங்களும் ஆராதிக்கும், உலகம் எங்கும் ஆராதிப்பான். ஆனா உங்களையும் என்னையும் தான் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி தேவன் வெளியே அழைத்தார். இதே போல எல்லா இடங்களிலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆராதிக்கிற ஜனங்களை தேவன் வேறு விரித்தார். அதனால அவர் என்னுடைய நாமத்தில் 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் ஒன்று கொடுக்கிற வேளையில அங்க வருவன். ஆனா அவங்க என்ன நாமத்துல கூறுறாங்க? மற்றவங்க பிதா குமார். ஆனா நானும் நீங்களும் அதே போல் எங்களை போல இருக்கிற சபையாரும் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கொடுக்கிற வேளையில தேவன் அங்க வருகிறார். அப்ப பாருங்க, வேத வாக்கியம் எப்பயுமே மாறாது. அவர் தேவன் எப்பொழுதுமே மாறுறது. ஆனா தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். அந்த சமயம் வராம தேவன் அங்கே வெளியே கொண்டு வர்ற தேவன் அல்ல. அப்ப அதனால பாருங்க, தன்னுடைய சுயபலத்தினால அவன் அங்கு வெளியே கொண்டு வர முயற்சி தான் முடியாம போனது. ஆனா தேவன் அந்த டைம் வரக்குள்ள மோசையை அழைத்து தேவன் பலத்த கரத்தை கொண்டு அவர் என்ன செய்தார்? வெளியே கொண்டு போனார். அதே போல பாருங்க, அது முதலாம் யாத்திரையாயிருந்தது. 2ஆம் யாத்திரையில வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏனென்றா அவர் வருகிற வேளையில தான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரவன். அந்த சர்ப்பத்தின் தலையை அவர் என்ன செய்யணும்? நசுக்கி அந்த பாதாளத்தில் இருந்த ஆத்துமாவை மீட்கணும்டா ராஜாதி ராஜா அங்கே வரவன். ஏனென்றா மற்ற எல்லா இரத்தமும் அசுத்தமாயிருந்தது. பாவம் இல்லாத அந்த இரத்தத்துக்கூடாக தான் பாவ மன்னிப்பு வரவன். அது ஒரு மனிதனுடைய இரத்தம் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. வெளியேறப்பட்ட இரத்தம் தான் அதை மன்னிக்க முடியும். அதனால 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவன் வந்தார். அது 2ஆம் யாத்திரையாயிரும். ஏண்டா பாரம்பரியத்தில் இருந்த அந்த யூத மார்க்கத்தை தேவன் என்ன செய்தார்? வெளியே கொண்டார். அது 2ஆம். இன்றைக்கு 3ஆம் யாத்திரையில வரும்போதும் தேவன் மாறாத தேவன். அப்ப பாருங்க, அந்த காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளத்துல பார்க்கிற வேளையில இயேசு கிறிஸ்து வர்ற வேளையில அதே எழுதப்பட்ட வேதாகமத்தின் வாக்கியத்தின்படிதான் அவர் வந்தார். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப என்ன நடந்தது? காலத்தின் வேத வாக்கியம் அந்த இடத்துல நிறைவேறினது. ஆனா பரிசேயர் வந்து என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்டவன். அப்ப அவர் சொல்றேன், யோனாவுடைய மெசேஜை கேட்டு, செய்தியை கேட்டு அந்த நினிவே பட்டணத்தால் அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு நாள்ல உங்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்களாம்? நியாயத்தீர்ப்பின் நாள்ல உங்களுக்கு எதிராக அவங்க பேசுவாங்க. அதே போல தென் தேசத்து ராஜஸ்ரீ என்ன செய்வாள்? சாலமோனிலும் பெரியவர் அங்கு இருக்கிறார், சாலமோனோடு தேவன் இருக்கிறார் என்று கண்டு வேறொரு திசையில் இருந்த தென் தேசத்தில் இருந்த ராஜஸ்ரீ அவள் என்ன செய்கிறாள்? புறப்பட்டு வந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு அவள் அங்கே ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு கொடுத்தாள். அவள் என்ன செய்ய போறாள் என்றால், நியாய தீர்ப்பின் நாளில உங்களுக்கு எதிராக சாட்சி கொடுப்பார். ஏனென்றா அந்த காலத்தின் வேத வாக்கியம் என்ன செய்தது? எழுதப்பட்ட வண்ணமாகவே அங்கே நிறைவேறின. ஆனா ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இன்னொரு அடையாளத்தை அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கேட்டாங்க, கண்டாங்க. மகத்தான தேவன் ஒவ்வொரு அற்புதங்கள் அங்க செய்யறது அங்க கண்டாங்க, காரியங்கள் நடக்கிறத கண்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? வார்த்தையை விசுவாசிக்காம எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அப்ப நாங்க உண்மை ஏற்றுக்கொள்ளும். ஆனா காலத்தின் அடையாளத்தை கண்டு நீங்க விசுவாசித்தா மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க மற்ற பரிசேய சதுசேயரை போல நானோ நீங்களோ அப்படியானா இந்த செய்தி சரியா, அப்படியானால் தேவன் ஒரு தூதனை இந்த நாள்ல அனுப்பியிருக்கிறேன், அவர் சரியா, நாங்க அவரையே பேசுறது சரியா, அல்லது அந்த காரியம் நடந்தது சரியா, எங்களுக்கு வேதம் மாத்திரம் முக்கியமா என்றா தேவன் என்ன செய்ய போற? கடந்து போயிரு. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை அழைத்து தேவன் ஒரு காலத்தில் ஒரு காரியத்தை அனுப்பும் போது அந்த காரியத்திலான மாத்திரம்தான் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அன்னைக்கு மோசே என்ன செய்தான்? வந்த வேளையில தாத்தான் கோரா தாத்தான் என்ன சொன்னாங்க? மோசே உங்களோடு மாத்திரமல்ல, நீ மட்டும் பரிசுத்தம் அல்ல, நாங்களும் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்களும் நடத்துவோம் என்று சொன்னாங்க. தேவன் அவங்கள கொண்டு நடத்தினாரோ? ஓடி போன காலத்திலேயோ அல்லது வேறு காரியத்தை நடத்தினாரோ? இல்லை. ஒரு ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றா அதுதான் காரியம். அதே போலதான் மோசே மரிக்கும் போது அவன் சொன்னான், உங்கள் சகோதரர் நடுவில
தேவன் என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். அந்த செய்தியை கேட்காதவன் ஜனத்தில் இராதபடி என்ன செய்வானாம்? அறுப்புண்டு போவான். அதே வண்ணமாக அவர்கள் நடுவிலே, அவர்கள் சகோதரரிலே தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவ எழும்ப பண்ணினார். அதே யோசேப்பு யூதன், அதே மரியாள் யூதன். ஆனா அதே இடத்துல இருந்து தான் தேவன் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவ எழும்ப பண்ணினார். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? விபச்சாரியின் மகன் என காரியங்கள். ஆனா அவர் எப்படி வரணுமோ அந்த வேத வாக்கியத்தின் காலத்தின் அடையாளம், காலத்தின் வேத வாக்கியம் அப்படியே இருக்கிற வேளையில அற்புதங்களை கண்டாங்க, முடவர்கள் எழும்புறத கண்டாங்க. ஆனா நாங்க உண்மை விசுவாசிக்கணும்னு அவங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளம். ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார். அவர் சொல்றே, யோனா எப்படி ஒரு அடையாளத்தை காட்ட 3 நாள் இரவும் பகலும் அங்கே பூமிக்கு அடியில இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமிக்கு அடியில இந்த அடையாளம் என்று வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அவர் உயிரோடு இருக்கக்குள்ள அதை காட்டு. மரிச்ச பிற்பாடு வேணுமெண்டா நீங்க என்ன செய்யுங்க? அறிஞ்சு கொள்ளுங்க. அதே போல தேவாதி தேவன் இந்த பூமியில என்ன செய்தார்? மரிச்சு கல்லறையில அவர் இரவும் பகலும் அங்க இருந்த வேளையில அதுதான் அடையாளம். ஆனா அவங்க அந்த அடையாளம் அங்கே பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அவர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த காலத்தின் நேரமே நீங்க ரட்சிக்கப்படாம ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்கண்டா அது நடந்த பிறகு ஐயோ இப்படியா நடந்துச்சு, அவர்தான் தேவன் என்று நாங்க நினைக்கிறோம் என்றா அது காலம் கடந்து போயிருக்கு. அதனாலதான் நாங்க இருக்கும் போதே வேத வாக்கியத்தை அவர் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தவளைய சொல்றேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப பாருங்க, வேத பரிசேயர் சதுசேயர் இருந்தாங்க, அவருக்கு எதிராகவே இருந்தாங்க. அவர் நடத்துறார், அவர் ஒரு ஆராதனைய, அவர் தேவனை குறித்து வேத வாக்கியத்தை சொல்றார். ஆனா அவங்களும் ஒரு ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. மேசியா வந்தாச்சு, ஆனா மேசியாவை அவங்க என்ன செய்யறாங்க? எதிர்பார்த்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கனம் பண்ண வேண்டிய அந்த மேசியா அங்க இருந்தார். அப்ப அவங்களுக்கு முன்னால் அவர் நின்று சொல்றார், வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சிப்பாங்க. நீங்க தோராண்டு சொல்ற இந்த வேத வாக்கியத்துல என்ன குறிச்சுதான் எழுதியிருக்கு, நான் எப்படி வருவேன் என்று அங்கே தேவன் எழுதி இருக்கிறார். அவர் சொல்ற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்கள். ஐயோ வேதம்தான் சத்தியம், வேதம்தான் சரி, அதுலதான் ஜீவன் இருக்குன்னு அவங்க அப்படியே யூதர்கள் வாழ்றாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, எல்லா ஜனத்திலும் அவங்க மேலாக தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவங்க கட்டளை அப்படி செய்வான். நீங்க ஓய்வு நாள்ல அவன் ஆலயத்துக்கு வராம விறகு பொத்தினா என்ன செய்வான்? அவங்க கல்லெறிஞ்சே கொன்றுவாங்க. ஆனா இப்ப சட்டம் இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? ஓடி வந்திருப்பீங்க நிச்சயமா. இல்லாட்டி இப்ப உங்களோட டைமுக்கு ஏற்ற வர்ணம் மாறி, உங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி சமையல் முடிய எல்லாத்துக்கும் மாறிங்க. ஆனா தேவன் அன்றைக்கு நியாய பிரமாணம் வைக்கிற வேளையில அவர் சரியாக வைத்து, ஏண்டா அவ்வளவு 20 லட்சம் பேரை ஒரு மனிதன் நடத்துறோம்டா அங்க ஒரு சட்டம் இல்லாட்டி ஜனம் கீழ்ப்படியாது. ஏண்டா ஜனம் ஒரு சுயாதீனம் வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுற குணம் மனிதன்கிட்ட இல்லை. ஆனா தேவன் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க தேவன் வார்த்தைக்கு பயப்படுவீங்க. இல்லாட்டி அவர் என்ன சொல்ற என்ற கண்ணம்பர். அப்ப தேவன் பார்த்து இந்த பிரமாணம், நியாய பிரமாணம் வைக்காட்டி இந்த ஜனத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப அவர் ஒரு என்ன செய்யற சட்ட திட்டத்தை வச்சு நீங்க ஓய்வு நாள்ல அங்க போய் இருப்பீங்கண்டா அவங்க கொல்லப்படணும்ன்றோன எல்லாரும் என்ன செய்வாங்க? வந்துடுவான். ஏன்னா கல்லறிகிற கொலை எப்படி என்றதை சிந்திச்சு பாருங்க. ஏன்னா முதலாவது கல்லு மண்டையில விழுந்தா நோட ரத்தம் பெறும், அடுத்தவன் பின்னுக்கு எறிவான், எல்லாமே கல்லாக வரும். அப்ப தேவன் என்ன செய்த ஒரு பிரமாணத்தை வச்சு, அப்ப தேவன் எப்பயுமே நான் போன முறை வந்த நேரம் உங்களுக்கு சொன்னா, மனிதனுக்கு தேவன் சுயாதீனத்தை வச்சிருக்கு, ரெண்டையும் வச்சிருக்க, நன்மையும் வச்சிருக்கு, நன்மை தீமையும் வச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவரே நீயே அந்த தீமையை வச்சு என்ன ரட்சித்த கொள்ள விரும்பினா நீர் நன்மையை மட்டும் வச்சா நான் அதிலேயே ஓடிட்டு இருப்பேன். ஆனா தேவன் எப்பயுமே மாறாதான், அவர் நேற்றும் என்றும் மாறாதது. நீங்க அதை சரியா புரியுங்க. நாங்க என்ன செய்யறோம்டா, அப்படி என்ன தேவன் எங்களுக்கு தராம இருந்திருக்கலாம் தான், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இப்ப தந்தபடியினால நாங்க அப்படி தேவங்களை ஆசீர்வதிச்சிருக்க கூடாது, ஏன்னா அல்லது தேவன் எங்களை இப்படி செய்திருக்க கூடாது.
அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அந்த அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு உபாகமம் 28 எடுங்க. ரைட், 47 வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். ரைட், பாருங்க. அது நான் ரைட், அதுதான் பாருங்க. சரி, அது 48 பாசை. சகலமும் பிறகுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். ஆமென். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மற்றும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றேன்டா, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். அப்ப என்ன செய்வோம்? நம்ம குறைவா இருக்கக்குள்ள தேடுவோம். ஆனா சம்பூர்ணம் வந்தோன்னா என்ன செய்வோம்? எங்கடதும் வெஸ்டர்ன் டைப்புக்கு என்ன செய்யும் மாறி நாங்க தேவனை ஆராதிக்காம போய் எங்கட பிள்ளைகளை அவங்க எங்களை விட நாம கஷ்டப்பட்ட மாதிரி எங்கட பிள்ளைகளும் ஏன்னா இந்த மெசேஜுக்குள்ள இருந்து கஷ்டப்படக்கூடாண்டு நம்ம யாராவது பரவாயில்ல ஏன்னா அப்படி என்று நாம சிந்திப்போம். அதே நிமித்தம் உனக்கு என்ன வருமா? இந்த காரியம். அதே காரியத்துல அடுத்த பின்னுக்கு பாருங்க, 63 வாசிங்க. உபாகமம் 28. உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருகவும் பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இரக்கமா இருந்தாரோ ரம்மியமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமா இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே பிடுங்கப்பட்டு போவீர்கள். ஆமென். இப்ப யாருக்கு இதை சொல்றேன்? இஸ்ரவேல் ஜனந்துக்கு. பாருங்க, அழகான ஒரு வசனம். இந்த வசனமே உங்களுக்கு காணும் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ. ரம்மியம்னா உங்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாக அப்படி அவர் உங்களை படைக்க உங்களை பெருக பண்ண உங்களை ஆசீர்வதிக்க எப்படி ரம்மியமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமா இருப்பார். உங்களை கொல்ல அவருக்கு இன்னும் நல்ல விருப்பமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் சொல்ற அடுத்த வசனம், நீங்க எப்படி உலகத்துல எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உங்களை நான் தெரிந்து கொண்டேனோ, உங்க எல்லா ஜாதி நல்ல ஜாதி எல்லா பெரிய ஜாதி இருக்கையில உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டு விசேஷித்தவள் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஒரு தேசத்தை தந்து எல்லா நாடுகளும் பயப்படுற மாதிரி காரியங்களை செஞ்சு உங்களை அழைத்து வந்தனோ, அத மாதிரி 10 மடங்கு உங்களுக்கு எதிராக நீங்களுக்கு நான் கேட்பேன். அதே போலதான் அந்த மெசேஜ் ஆக்கள் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், உலகம் இங்கு இருக்கிறார்களோ சிந்திக்க வேண்டியது. இன்னைக்கு ஸ்தாபனத்துல பாருங்க, ஒன்றுமே அறியாம அவன் வேதத்தை வச்சு அவ்வளோ ஆக்ரோஷமா ஆராதிக்கிறான். தேசுதான் கடவுள், சுவிசேஷத்தை சொல்றான், எல்லாம் செய்யறான். ஆனா அதை விட நீங்களும் நானும் தேடாமலே தேவன் என்ன செய்ய ஒரு மெசேஜை கொண்டாந்தான். இன்னைக்கு அவன் வேதத்தை புரட்டி புரட்டி படிக்கிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து நாமம் என்றாலே என்னன்னு தெரியாம, ஞானஸ்தானம் தெரியாம, பரிசுத்தாவி எப்படி அவனுக்குள்ள வருமென்று தெரியாம இருக்கு. ஆனா அப்போஸ்தலர் 2:38 சிம்பிளா சொல்லுச்சு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றும் அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தாவியின் வரம் வரும். அது இல்லாம எந்த மனிதனுக்குள்ள வரலாம். அவன் அந்நிய பாஷை பேசலாம், அற்புதம் செய்யலாம், என்னத்தை செஞ்சாலும் பிசாசும் செய்யும். மோசே 10 அடையாளம் செய்யக்குள்ள அவன் செய்யாம இருந்தானா? அவனும் அதே பயங்கரமானதை செஞ்சான். ஆனா அவனால என்ன செய்யலாம் இருந்துச்சு? அதெல்லாம் தடுக்க இயலாம இருந்து அவன் டூப்ளிகேட்டா உண்டை. இப்ப பாருங்க, ஒரிஜினல் வரக்குள்ள டூப்ளிகேட்டா உண்டை செய்யலாம். பிசாசு என்ன செய்வான்? மாறுபாடு, அதாவது உண்டை போல ஒரு பாவனை செய்வான். ஆனா அவனால உண்டை சிருஷ்டிக்கவே மேலாது, அதை அழிக்கவே மேல. அழிக்கவும் ஆக்கவும் அழிக்கவும் ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன் ஆயிருக்கு. அப்ப பாருங்க, இந்த மெசேஜ தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, சிம்பிளா நீங்க அவரை தேடல, அவரே உங்களை தேடி வந்து தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி விலையேற பெற்ற ரகசியத்தை கொடுத்திருந்தா, நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு, பிரசங்குள்ள இந்தியான் செய்தியை சொல்லல பிரதரோ அல்லது யார் பேசுற இந்த மெசேஜை கேட்டு
நீங்க இதுக்காக வாழாம ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தேவன் கேட்பேன். எப்படி உங்களை ஆசீர்வதிச்சு நீங்க கேட்பீங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாத நேரம் நீங்க கேட்க கேட்க அவர் தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றது அவரோட வாக்கு தட்டுங்கள் திறக்கப்படும். அதை விட மாற்றமே இல்லை. அவர் என்ன நீங்க வந்தா ஒரு மனுஷன் கூட ஒரு தேடி வீட்டு வாசல்ல வந்தா அவன் என்ன செய்வான்? ஐயோ அதுங்களை தேடி ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். அப்படி என்றா இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். அப்படியானா நீங்க உங்களை சும்மா அனுப்புவார். நீங்க கேட்டா அவர் தருவேன். ஆனா அதே மாதிரி திருப்பிக்கு அதான் நம்முடைய தேவன்ட பொலிசியாரு. தேவன் மற்ற தேவர்களை போல அவர் சொல்ற நீ எனக்கு பொருத்தனை பண்ண வேணாம். ஆனா நீ வாயை விட்டோ உன்ன மனதுல சிந்திச்சா அதை நீ கேட்டு அதை மட்டும் அவர் திறத்தி திருவேன். இப்ப நீங்க சொல்லு, ஆண்டவரே நான் நல்லா இருந்தா இந்த ஆலயத்துல ஓகனை வேண்டி தருவேனாண்டா நீங்க மறந்துடுவீங்க. தேவன் மறக்கவே மாட்டேன். நீங்க அந்த பணம் கொடுக்க மாட்டோம். அவர் உங்களை போட்டு அடி அடி. ஆனா நாங்க ஆண்டவர் ஏன்டா நான் செய்யறேன், ஆனா எனக்கு செலவா, நான் செய்யறேன் செலவு ஆண்டவர், நான் டாக்டருக்கு உழவு. ஆனா உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, எங்க நீங்க புலவிட்டீங்களோ நீங்க அதை கொடுக்க மட்டும் தேவன் வாங்கியே தீருவேன். நீங்க வேதத்தை பாருங்க. நான் அதை இன்னொருக்கு சித்தமான நாங்க பார்க்கல. வேதத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பிறரும் பேசியிருப்பேன். அவர் சொல்றேன், நீ எனக்கு எல்லாம் என்னட்ட இருக்கு, நீ என்ன ஒன்றும் கொண்டவனா ஒன்று. ஆனா நீ சொன்னா நீ அதை செய்யும். நாம என்ன செய்ய நினைச்சிருவோம். நினைச்சாலே வேதம் பொருத்தன என்று சொல்லு. அப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு உன்னிப்பா இருக்கும், நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அவ்வளவு பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பு, அவ்வளவு தேவன் உங்களோடு அவர் இடைப்படுவார். ஆமே. அப்ப எங்களோட மெசேஜ் என்ன? காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளம். அப்ப இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கு என்ன சம்பவிக்கிறது, அப்ப அந்த காலத்துல நாங்க எப்படி இருக்கிறோம். அப்ப தேவன் எப்பயுமே அந்த காலத்தின் காரியத்தில் அவர் என்ன செய்யற மாறுறது அவங்கள பார்த்துக்கணும். ரைட். அப்ப பாருங்க, இப்ப மத்தேயு 4 எடுங்க. இப்ப பாருங்க அந்த டைமை பாருங்க. அவர் தேவனா இருந்தாலும் நேற்று நான் அது சின்னதை தட்டினா இப்ப நாங்க என்னொன்றுக்கு போறோம் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப 12 இருந்து வாசிங்க. 12 இருந்து 17 மட்டும் இல்ல. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 இருந்து சத்தம் போடாம இருக்கணுமா? அது எழுது. ரைட். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். பாருங்க, காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளத்துல யோவான் என்ன செய்யறான்னா காவல்ல வைக்கப்பட்டோனதான். அடுத்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 12. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போறேன். இப்ப பாருங்க, அவன் காவல்ல வைக்கப்படாம இயேசு கலிலேயாவுக்கு போகலாம். அப்ப அதான் நீங்க வேத வாக்கியத்தை கவனிக்கணும். எப்பயுமே தேவன் வார்த்தையின்படி தான் செயற்படுற தேவன். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அதுக்கு பிற்பாடு இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 17 கவனிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இத முதல்ல யார் செய்து கொண்டிருந்தது? யோவான். அவன் என்ன சொன்னான்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, தேவன் வரப்போறார் என்று சொன்னான். அப்ப இயேசு வந்தோன அவன் என்ன செஞ்சான்? நீர் பெருகவும் நான் சிறுகவும். ஆனா தேவன் அதோட விடையில்லை. அவர் சொல்றார், அந்த டைம் வர மட்டும் எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அவண்ட கையால் இவர் ஞானசானம் பெற்று 40 நாள் என்ன செய்யப்பட்டார்? அங்கே உவாசிக்கப்பட்டு என்ன செய்யற பிசாசினால சோதிக்கப்பட்டு ஊழியத்துல ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அவர் அமைதியா இருந்தார். ஆனா இயேசு கேள்விப்படுறார்,
யோவான் காவல்ல வச்சான். காவல்ல வச்சோடனே இனி சாப்டர் க்ளோஸ். இனி அவர் வெளியே வந்து என்ன செய்ய இயலாது, பிரசங்கிக்கலாம். காவலில் வைக்கப்பட்டான்னு கேட்டா அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோராஜ்ய சபையும். பாத்தீங்களா, அவர் தேவனாயிருந்து நீர் நான் வந்துட்டேன் நீ என்று சொல்லல, அவன் டைம் உடைய மட்டும் இவர் செயற்படையல. பாருங்க, காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளம். அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அது நிறைவேறாம அவர் தேவாதி தேவனாயிருந்தாலும் அவர் ஆரம்பிக்கிறது. ஆனா அவன் காவலில வைக்கப்பட்டான் என்று அறிஞ்சோன இயேசு பிரசங்கிக்கவார். ஏண்டா ஒரே நேரத்துல என்ன இருக்க இயலாது, 2 நபர் இருக்க இயலாது, 2 தீர்க்கதரிசிகள் எங்கேயுமே இருக்க இயலாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரே நேரத்துல யோவானும் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து யாரா இருந்தார், பூமியில வந்த வேளையில அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தார். அப்ப அதனால 2 பேரும் என்ன செய்ய இயலாது, ஒரே நேரத்துல செயற்படுது. அப்ப தேவன் என்ன செய்தேரண்டா அந்த டைம்ல ஒரே நேரத்துல அந்த காரியத்தை செய்யாதபடி அவன் ஒதுங்க தேவன் வந்து. அப்ப பாருங்க, எப்பயுமே இதை நாங்க கவனிக்க வேண்டும். அப்ப அதே போலதான் தேவன் எப்பயுமே மாறாத தேவன். அதே போலதான் தேவன் வார்த்தை பாருங்க எப்பயுமே காரியம். அதனாலதான் அவர் சொல்ற இவங்க அடையாளத்தை கேட்டு வந்தாங்க. அவர் சொல்ற தென் தேசத்து ராஜஸ்திரி உங்களுக்கு எதிராக நியாயத்தீர்ப்பு நாள்ல அவள் எழுந்து அவள் உங்களுக்கு எதிராக பேசுவாள். ஏனென்றால் அவள் இருந்த தூரம் வந்து 3 மாதம் பிரயாணம் பண்ணி வரும். எத்தனை மாதம்? 3 மாதம். அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேண்டா பலஸ்தீன வழியாக செல்ற ஒவ்வொரு பேரும் உலகமெங்கும் சாலமோனுடைய மெசேஜ் வந்து என்ன செய்து போகுது, இப்படி ஒரு ராஜா இருக்கிறார், இப்படி ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான், அவன் செய்யற எல்லா காரியம் வாய்க்குது, அந்த நாடு சமாதானமா இருக்கிற. பாருங்க, சாலமோனுடைய நாட்கள் வந்து எதுக்கு வேதத்தில் ஒப்பிடப்படுதுண்டா 1000 வருஷம் அரசாட்சிக்கு ஒப்பிடப்படுது. ஏன்னா அந்த நாள்ல அவன் அரசாட்சி நாள்ல வந்து எந்த யுத்தமும் இருக்கு, எல்லா ஜனங்களும் சமாதானமா இருந்தாங்க. அவன் வர்ற ஒவ்வொரு தீர்ப்புக்கும் விடை இருந்துச்சு, எதுவுமே மறைக்கப்பட்டில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை கூட அவங்க அறிந்து அவன் சொல்லத்தக்கதான ஞானம் இருந்தது என்றால் சாலமோனுக்குள்ள தேவன் இருந்தார். அதான் அவள் சொல்றேன். அப்ப அப்படியாக கேள்விப்படுற வேளையில அவள் தூர இருந்த ராஜஸ்ரீ பார்க்கிற வேளையில் அவள் அஞ்ஞான ஸ்திரீ, தேவன் அறியாத ஒரு அவள் ஒரு ஸ்திரீ. அவள் என்ன செய்யறா, இப்படி ஒரு மனிதனா, இப்படி ஒரு காரியமா என்று கேள்விப்பட்ட அவள் என்ன செய்யறாள் என்றா அந்த இடத்துக்கு வாராள். என்னன்னா நான் அந்த கேள்விப்படுறத காணோன். அப்ப வர்ற வேளையில் அவள் ஒரு ராஜஸ்ரீ, அவள் சும்மா வரைய அவள் சாலமோன்ட கொண்டு வர்றதுக்காக நிறைய தங்கம் பொன் வெள்ளி வாசன திரவியம் எல்லாமே வர நிறைய பணத்தோட 3 மாதம் எப்படி வரும், ஹைவே ரோட்ல வரையல. அந்த நாள்ல ரோட் இல்லை, வாகனம் இல்லை, எப்படி வரும், ஒட்டகத்துல வாரம். பாருங்க, அந்த ஒட்டகத்துல 3 மாதம் இஸ்மவேலருடைய சந்ததியார் கள்ளர் அங்க சுத்தி வர இருந்தாங்க. இது எல்லாமே பண பையெல்லாம் களவெடுக்கிறவங்க இருந்தா. அதான் இயேசு கிறிஸ்து உவமையில சொன்ன, கள்ளர் கோயில ஒருவன் அகப்பட்டு என்ன அடிக்கப்பட்டு அவனோட பணமெல்லாம் முறியப்பட்டு விழுந்தான். என்ன எருசலேம்ல இருந்து எரிக்கோக்கு போக்கலாம். அதே போல அந்த எருசலேமுக்கு வர்ற வழியெல்லாம் எங்களை போல சேஃப்டி இல்லை, ஜனங்கள் இல்லை. அப்ப அவள் என்ன செய்யணும், பாலைவனத்துல பிரயாணம் பண்ணி 3 மாதமும் ஒரு ஸ்திரீ அதுல உட்கார்ந்து, ஒரு ராஜஸ்திரீ. இதெல்லாம் பாருங்க, அந்த ராஜஸ்திரீ அவளுக்கு தேவையா, அவள் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு மனிதன் அனுப்பி அவனை இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம். அவள் அதை செய்யாம அவன் பெரியவன், தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார் என்று அவள் போறாள். ஆனா பக்கத்தில் இருக்கிற அந்த பரிசேயர் வேதபாரர்கள், தேவாதி தேவன் அவருக்கு முன்னாக நிற்கிறார், கணக்கெடுக்காம எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறவளை அவர் சொல்றேன், தென் தேசத்து ராஜஸ்திரி ஒரு நாள் உங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பின் நாள்ல வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி கொடுவ. ஏனண்டா சாலமோன் அந்த காரியத்தை உடையவர், சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அப்ப சாலமோனுக்குள்ள இருந்த தேவன் இன்றைக்கு அவர் தேவனாகவே அவங்களுக்கு முன்னால அவர் இருக்கிறபடினால நீங்க அடையாளத்தை பார்க்கல, வேத வாக்கியத்தை பார்க்கல, தேவன் கிடைச்ச ஸ்லாக்கியத்தை வேதம் சொல்லுது, கண்கள் இருந்தும் காணாம தேவாதி தேவன் முன்னால நின்று எவ்வளவு ஸ்லாக்கியம். ஆனா அவங்க என்ன செய்தாங்க, காணாம இருந்தாங்க. அப்ப அதனால அவர் ஒரு நாள்ல உங்களுக்கு எதிராக சாட்சிடுவா. அவள் என்ன செய்யறா, 3 மாதம் பிரயாணம் பண்ணி அவள் என்ன செய்தாள், கடந்து வந்து சாலமோன்ல வர்ற வேளையில சாலமோனுக்கு முன்னால மறைக்கப்பட்ட இருதயத்துல நினைக்கிற எல்லாமே கொண்டு வந்தான்.
அவள் அவ்வளோத்தையும் அவன் என்ன செய்தாள்? அப்படி ஒன்றன் பின்னாக அவிழ்க்கிற வேளையில அவள் சொல்றாள், நான் கேள்விப்பட்டதை விட இப்பொழுது நான் காண்கிறேன். ஆமே. ஏனென்றால் அவ்வளோ ரகசியத்தை சொல்ற வேளையில அவள் ஊருக்குள்ள போய் அவள் தேவனுடைய மகத்துவத்தை சொன்னாள். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இந்த மெசேஜ் வந்திருக்கிறது எவ்வளவு ஸ்லாக்கியம். தேவனால அனுப்பப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதையும், தேவன் ஒரு காரியத்தை செய்யறத நாங்க கண்டும் காணாம இருப்போம்டா நாங்க எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான முட்டாள். அப்ப நாங்க சொல்றோம், அட தேவாதி தேவன் இருந்ததை காணாத எவ்வளவு முட்டாள் என்று சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனா அதே காரியம் மீண்டுமாக நடந்ததை நாங்க பார்க்கணும். தேவாதி தேவன் மீண்டுமாக எப்படி வருவார்? அன்றைக்கு ஆவியாக அவர் இருந்து அவர் என்ன செய்ய, ஒவ்வொரு தியோபனியில ஒவ்வொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஜனத்தை சந்திச்சு, சில நேரத்துல சத்தமா, சில நேரத்தில் அக்கினியாக அல்லது சுழல் காட்டுல பேசின. ஏண்டா அவருக்கு உருவம் இல்லை. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு உருவம் கிடைச்சிச்சு. அந்த உருவம் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இன்றைக்கு மீண்டும் எப்படி வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியாக. ஆமென். அதான் பிதா குமாரன் பரிசுத்த. அப்ப பரிசுத்த ஆவியாக வர்ற வேளையில அவர் மீண்டும் ஒரு மனுஷகுமாரனாக வரணும். அப்படியாக அவர் வருவேர் என்றா அவருக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த சரீரம் வராம அவர் பேச இயலாது, ஜனத்தோடு அவர் என்ன செய்யலாது, இடைப்படையல். அதான் அவர் லூக்கா 17:30 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் அது நடக்கும். அப்ப தேவன் வருகிறதுக்கு முன்பாக என்ன நடக்கணும்? அதே அடையாளம் நிறைவேறும். அப்ப அதே அடையாளத்தை தேவன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிருப்பீங்க. தேவன் மீண்டுமாக அவர் என்ன செய்ய, 1963 பிப்ரவரி 28 தேவன் உலகம் பார்க்கத்தக்கதாக இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மேகம் என்ன செய்தது? வானத்துல தோன்றினது. உலகமே என்ன செய்தது? புகைப்படம் எடுத்து. அப்ப எல்லா மேகசினிலும், எல்லா பத்திரிகை, லைஃப் பத்திரிகையா இருக்கலாம், அமெரிக்கால ஃபேமஸான எல்லா பத்திரிகையிலும் ஒரு வட்டம் வந்ததை என்ன செய்யறாங்க? இப்படி ஒரு வட்டம் தான், இப்படி பேர்ல என்ன செய்யறாங்க? புகைப்படம் எடுத்து அங்க போட்டிருந்தாங்க. அப்ப தீர்க்கதரிசியுடைய மேசையிலேயும் அது வருது. வர்ற வேளையில அவர் பார்க்கிற இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது என்று பார்க்கிற வேளையில என்ன செய்யற? தேவன் கர்த்தருடைய தூதன் அவர் சொல்றே, நீ அதை வலது பக்கமாக திருப்பிப்பார். இப்ப இப்படிதான் பேப்பர்ல இருக்குது. அவர் சொல்ற, நீ வலது பக்கமா திருப்பிப்பார்ன்றக்குள்ள நீங்க இப்படிதான் பேப்பர்ல வருது. அவர் வலது பக்கமா திருப்பன்றக்குள்ள பாத்தீங்கன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய முகம் என்ன செய்தது? அதுக்குள்ள வந்தோன்னா அப்போஸ்தலர் 1 9 திருப்பி பாருன்ற வேளையில அவர் என்ன செய்யற? தேவன் பூமியில இருந்து வானத்துக்கு ஏறி போக்கல சீசர்கள் என்ன செய்யறாங்க? வானத்தை நோக்கி அண்ணாந்து பாக்குறான். அவர் சொல்ற, கலிலியா மனுஷரே, ஏன் நீங்க வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? எப்படியாக இயேசுவானவர் மேகத்தின் மேல எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் என்ற வேத வாக்கியம் என்ன செய்யப்பட்டது? அச்சொட்டாக நிறைவேறும். அதுக்கு பிற்பாடுதான் தேவன் என்ன செய்தார்? 7 முத்திரைகளை திறந்து இன்றைக்கு வேத ரகசியத்தை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஞானஸ்தானத்தில் இருந்து, சர்ப்பத்தின் வித்தில் இருந்து 7 முத்திரையின் ரகசியத்தை அறிவித்தும், நாங்க பரிசேர சதிசேர போட இது சரியா இது பிழையா என்ற காரியத்துல நானும் நீங்களும் இருப்போம் என்றா, ஒரு நாள்ல அந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ எங்களுக்கு எதிராக என்ன செய்வார்? நியாயத்தீர்ப்பு நாள்ல அவள் இருப்பாள். ஏனென்றா நாங்க இன்னும் அடையாளத்தை கேட்கிறோம், இன்னும் இது சரியா பிழையாண்ட ஒரு காலத்தில். ஆனா வேதம் என்ன சொல்லுது? எழுதப்பட்ட வண்ணமாகவே தேவன் என்ன செய்வார்? வருவார். மற்ற வெளிப்படுத்தல் 10:1 என்ன சொல்லுது? நாங்க அதை வாசிப்போம். வாசிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. ஆமென். பாருங்க, பின்பு பலமுள்ள தூதன் எங்க இருந்து இறங்கி வர கண்டு வானத்தில் இருந்து அவன் மேகம் என்ன செய்தது? அவனை சூழ்ந்திருந்தது. பாருங்க, மேகம் என்ன செய்தது? அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம்
சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அவனுடைய கரத்துல சிறு புத்தகம் இருந்தது. அதான் 7 முத்திரைகளின் ரகசியம். அப்ப பாருங்க, தேவன் எழுதப்பட்ட இப்ப எங்கட தலையங்கம் என்ன? காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளங்கள். அப்ப அந்த காலத்துலதான் நாங்க என்ன செய்யறோம்டா இருக்கு. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? அதை சிம்பிளா, ஏன்னா எப்பயுமே நீங்க இலவசமா கிடைக்கிறத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்க? எப்பயுமே அதை சிம்பிளா தான் விடுவீங்க. ஏன்னா அது மனிதருடைய இயல்பு, அது மாத்தவே இயலாது. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். ஆனா அதை பாருங்க, தேவன் இலவசம். அதான் ஏசாயா, பணமும் விலையுமின்றி நீங்க மீட்கப்பட்டீங்க. அப்ப பாருங்க, தேவன் எல்லாமே இலவசமா கொடுக்கிற வேளையில யாருக்குமே தெரியாது. அதே வண்ணமாக தான் தேவன் கொடுத்து வேத வாக்கியத்தை வச்சு, இன்னைக்கு எந்த மனிதன் நானோ இவரோ அல்லது எரோரோ சொல்ல தேவன், நீங்க ஒரு காரியம் சம்பவிக்குதுன்றா வேத வாக்கியத்தோட பாருங்க. ஏண்டா அது மாத்திரம்தான் சத்தியமா இருக்கிறது. ஏண்டா எந்த மனிதனும் வேத வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அது எழுதினா அது எழுதினது. ஒரு கன்னியை கற்பவதியாண்டா அது இந்த காலத்துல நடக்கல, அது எப்படி ஆகும்? ஏன்னா அது ஒரு நியமம் இருக்கு. ஏன்னா அது ஒரு இயற்கையின் முறைமையின் விதியை எல்லாமே தாண்டின. ஏன்னா தேவன் என்பதே இயற்கை முறையில தாண்டினவர் தான் தேவனாயிருக்கு. இல்லாட்டி மருத்துவரை நம்ம தேவனா கொண்டாடலாம். ஏன்னா அவர் ஊசி அடிச்சு மருந்த காய கட்டி கட்டக்குள்ள செய்யல். ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல, இல்லாதது உருவாக்குறது. அப்ப யோசுவா 4ஆம் அதிகாரத்துல பாக்குற வழியில யோர்தான் அண்டையில நின்றுட்டாங்க. இப்ப வழி. அப்ப தேவன் சொல்ல, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உடன்படிக்கை பெட்டி உங்களோட ஆசாரியர்கள் தோல்ல சாய்த்து கொண்டு ஆசாரியர் போவார்கள், லேவியர்களுடைய தோல்ல. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அவங்களோட கால் பாதம் அந்த தண்ணீர் ஓரத்துல பட்டோனையே அது என்ன செஞ்சிருமா? 2ஆக பிளந்து குவியலாக நின்று மதில் போல நின்று. பாருங்க, வழி இல்லை. வழி போறண்டா சுத்தி போகணும், எத்தனைய மாதிரி. ஆனா தேவண்ட வழி என்ன? யாரும் பாவிச்ச வழியை அவர் பாவிக்கிறே. அதான் தேவன் ஆயிருக்கு. பாருங்க, அவருக்கு ஒரு கல்லறை புதிதாய் வெட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்து. அப்ப கழுதையை சொல்லக்குள்ள ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதையின் மேல கட்டியிருக்க கண்டு அதை தான் அவுத்துட்டு வாண்டு. பாருங்க, எப்பயுமே மரியாளுக்கூடாக எந்த மனிதனு தீட்டுப்படம் உண்டு, முதலாவது அவர் என்ன செய்து அவர் கற்பத்துக்குள்ள எல்லாமே எல்லாமே பெர்ஃபெக்ட். அதே போல உயிர்த்தெழுதல்ல முதலா பலனே அவராயிருந்தார். எப்பயுமே அவர் ஒரு அந்த வண்ணமாக செய்யும். அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வழி இவங்க பார்ப்பாங்க வேற வழியால அதால இதால கொண்டு போவாங்க, இல்ல போட்டை கொண்டு. ஆனா தேவன் சொல்ற, ஒரு காலம் ஒருபோதும் நீங்க கடந்து போவாத வழி. வாசிச்சிருக்கீங்களா? அது வாசிச்சா கையை வைத்தீங்க, இல்லாட்டி வாசிச்சுட்டு போங்க. நாங்க யோசுவாவுக்கு திருப்புங்க. சரி, 4 வாசிங்க. யோசுவா 3:4. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை இல்ல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆமென். யாராவது யோர்தான் கடலுக்குள்ளால போயிருப்பானா? போயிருக்கீங்களா? போறேன்னா மேலால போட்டாலதான் போய். ஆனா தேவன் என்ன செய்யற, இவங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும் போது கடலை பிளந்து வெறுந்தரையா நடக்க வைக்கிற. பாருங்க எப்படியான தேவன் நம்முடைய தேவன். ஆமே, நீங்க இதுல இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடையணும். ஆமே, நீங்க ஆராதிக்க மகிழ்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் வர்ற வேளையில சந்தோஷத்தோட வரணும். இந்த இடத்துல இந்த என்டையர் மெசேஜ் உள்ள ஒரு சபை இருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படும். ஆமே, மற்றவங்களையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சிக்கணும் இல்லையா? இல்லாட்டி ஒரு நாள்ல தென் தேசத்து, ஏன்னா அந்த 3 மாதம் பிரயாணம் பண்ணி அந்த தேசத்தை பார்க்க வந்த ஸ்திரீ
எனக்கும் உங்களுக்கு முன்னால நியாயத்தை பின் நாள்ல நிப்பாள் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறேன் வாக்கு. என்ன பாருங்க, அவள் அஞ்ஞான், அவள் அறியாது. ஆனா இப்படியெல்லாம் நடந்துச்சா, இப்படியெல்லாம் வேத வாக்கியமா, இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற என்ன ரகசியம் என்றெல்லாம் சொல்லப்படுதா, அதெல்லாமே கேட்க அவள் என்ன செய்ய பார்க்க வாராண்டா. அவளுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நீங்க தேவண்ட வார்த்தையை கேட்கறக்குள்ள உங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான இன்ட்ரெஸ்ட் வராட்டி ஒரு நாள் உங்களை ரட்சிக்கலாம். அதே அதிகாரத்துல 3:13 மத்தேயுல வாசிக்கலாம், டைம் இருந்தா அதுக்கு போ பாருங்க. இப்ப தேவன் என்ன செய்யறேன்னா, ஒரு காலம் ஒருவரும் போகாத வழியாதான் தேவன் அவங்களோட கால் பட்டோன. அதுல அடுத்த வசனத்தை வாசிங்க, 12 போல இல்ல, அதுல அந்த வசனம் 15 வாசி. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம் வெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை கொண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வர்ற தண்ணி என்ன செஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. பாருங்க எப்படியா பாருங்க, அந்த உடன்படி பெட்டிக்குள்ள யார் இருந்தது, தேவாதி தேவ. ஏன்னா அவருக்குள்ள சமூகத்து அப்பம் இருந்தது, ஆரோனுடைய துளித்த கோல் இருந்தது, எல்லாமே இருந்தபடினால அங்க தேவன் அதுக்குள்ள இருந்தார். பாருங்க, அதை சுமக்கிற ஆசாரியோட கால் பட்டோனே அது என்ன செஞ்சிச்சு, ரெண்டாக பிளந்தோடனே இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க தர வழியா. ஒரு நாள் யாருமே போயிருக்கலாம் பாருங்க. ஆனா தண்ட சொந்த ஜனத்தை கொண்டு போற வழி வேறையா இருக்கு. அதால மனிதன் செய்யறதுக்கும் தேவன் செய்யறதுக்கும் வித்தியாசம். அதனால என்ன இதை உங்களுக்கு சொல்றேன்டா, வேதம் எழுதியிருந்தா அப்படியே விசுவாசி, அதை தான் அவர் விரும்புற. அதான் சொல்ற, சிறு பிள்ளைய போல நீங்க மாறாவிட்டா தேவனுடைய சிறு பிள்ளைக்கு நீங்க சொன்னா அது அப்படியே சொல். ஏன்னா அந்த நிலவை பார்த்து நீங்க ஒரு கட்டுக்கதையை சொன்னா அது அப்படியே அது சொல். ஏன்னா அது யாரையும் பார்க்க. அதே நேரம் நீங்க அந்த பிள்ளைக்கு அடிச்சு என்னை கோபப்படுத்திட்டு திரும்ப கூப்பிட்டு பாருங்க என்ன செய்யும், அது நீங்க அடிச்சண்டே அது நினைப்பு இருக்கா. ஆனா இன்னைக்கு சிறு பிள்ளையாக இன்னைக்கு மெசேஜ்ல யாராவது இருக்கான், ஒரு வார்த்தை ஒருவன் சொல்லிட்டா அவன் எனக்கு இப்படி சொன்னவன், அதனால நான் அவன்கிட்ட பக்கமே போமான். அப்ப நீங்க என்ன செய்யல, இன்னுமே சிறு பிள்ளையை போல மாறே. அப்படி என்றா என்ன, தேவண்ட ஆவியை நீங்க இன்னும் பெறவே இல்லை. ஏன்னா கிறிஸ்தவனுக்குள்ளாக இந்த மன்னிக்கிறன்றது தேவன் ஏற்கனவே உண்டாக்கி இருக்கிறார். அதை தான் வேதம் சொல்லுது, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாயிருக்கிறோம். இப்ப சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவன் என்னத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்க செய்கிறவங்களா இருப்பீங்க. அதான் தேவனுடைய செய்யாயிருக்கு. அன்னைக்கு என்ன செய்தா, இப்ப நல்ல சமாரியன்ற உவமையில அங்க எல்லாரும் போறாங்க, ஆசாரியர் போறாங்க. ஆசாரியர் போல மனிதர்கள் இல்லை, தேவனுக்காக அர்ப்பணித்தவங்க. அதுக்கு பிற்பாடு யார் போறான், கடந்து ஒரு அடிபட்டு இருக்கான், குற்றுயிரா சாகு கிடக்கிறான் ஒரு மனிதன். லேவியனும் போறான். யார, தேவண்ட உடன்படிக்கையை சுமக்கிற லேவியனும் என்ன செய்யறான், அது அவனும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, இவனை தொட்டா நான் தீட்டாயிருவேன். யார் அடிபட்டு கிடக்குறது பாருங்க. அவன் என்ன செய்யறான், காயப்பட்டு இருக்கு, அவனுக்கு காயத்தோட இருந்தா தீட்டாயிருக்கு. அது ஏன்னா லேவியனுக்கும் ஆசாரியனும் அவங்க பரிசுத்தமா இருக்கணும், மரணம் நடந்த எதுவுமே தீட்டு. இவங்க கடவுள்ற வேலையை செய்ய போறான். ஆனா அந்த வழியா யார் வாரான், சமாரியன் வாரான். சமாரியன் யூதருக்கு யாராம், வாசிச்சிருக்கீங்களா, வாசிங்க. அதான் சமாரியா ஸ்ரீயுடைய ஸ்டோரியில வாசிச்சானே, யூதர்கள் எப்பொழுதும் சமாரியர்களுக்கு அருவருப்பானவங்க, அவங்ககிட்ட தண்ணி கூட வேண்ட மாட்டான். பாருங்க, அடிபட்டு இருக்கிறது யூதன். இந்த யூதன் நான் கடவுள்கிட்ட போறேன், ஆராதிக்க போறேன், நான் அவர வேலை மட்டும்தான் செய்யணும், இவனை தூக்கினாக்க நேரம் போகும், இல்லாட்டி அதை வானத்துல ஏத்தினா ரத்தமெல்லாம் படிஞ்சிரும், கழுவோணும், ஏன்னா அப்படி நம்ம பலதை சிந்திப்போம். அவன் அதனால அங்க கொண்டு போய் விடுறேன்டா, ஏன்னா சத்திரத்துல கொண்டு போய் விடணும், விடுறேன்டா அதுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை, நம்ம ஆசாரியர்கள் கடவுள்ற மனிதர்கள் நம்ம போவோம்னு போனோம். கடவுள் அதையா பார்த்து இதால பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்க சமாரியன் ஒருவன் பாரான். அவன் கண்டோன இவன் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி அவனோட காயங்களுக்கு என்ன செய்யறான், எண்ணெயையும் ஏன்னா திராட்சை ரசத்தையும் வார்த்து அவன் என்ன செய்யறான், சத்திரத்துல கொண்டு போய் அது அவனை விட்டு
அவனுக்கு என்ன செய்யறான், பராமரிக்க 2 பணத்தை கொடுத்துட்டு அவன் போறான். இதுல யார் குரான் என்று இயேசு கிறிஸ்து கேட்க. இன்னைக்கு மெசேஜுக்குள்ள வச்சு உங்களை சிந்திச்சுப்பா. அவர் கேட்குறே, இதுல யார் உனக்கு பெற? யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து கேட்கு. லேவியன் போனான், ஆசாரியன் போனான். அவங்க ஆசாரியர், அவங்க அவ்வளவு மகத்துவமானவன். ஆனா இங்க அடிப்பட்டவனை பார்க்கல. ஆனா அருவருப்பானவன். அவன் நினைச்சிருக்கோன உனக்கு தேவை இது. ஏன் இப்ப இவன் விழுந்திருக்கிறவன் இவனோட சேர மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான். அதான் தேவன். அப்படி நினைச்ச மாத்தி அடிப்பேன். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஏன்னா சிரட்டைய தண்ணியில ஜாதி பாது. கடைசியா என்ன நடந்துச்சு? நான் அதை குற்றப்படுத்த சொல்லல. தேவன் தேவனாதான் இருக்கு. அது நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் தேவன். என்ன நடந்து? கடைசி தொட்டு தண்ணி எங்க கேட்டான்? டொய்லெட்ல அல்லது பாத்ரூம்ல யாரையும் சேர்க்க மாட்டான். ஏன்னா அப்ப என்ன செய்யமா? வேறொருவன் இருந்தா அது ஒரு என்ன தீட்டாக நினைச்சாங்க. என்ன நடந்துச்சு? அந்த என்ன அந்த என்ன கடைசியான மாவிலார இல்ல என்ன அது மரம் யுத்தம் அந்த இடத்துல கொண்டு என்ன செஞ்சான்? மணல்ல கொண்டுட்டான். கன நேரமா ஆக்கள் எல்லாம் டொய்லெட் வந்து என்ன செஞ்சான்? இதுல பக்கத்துல இங்க முன்னுக்கு அங்க முன்ன ஆக்க, அதுலயே மண்ணில தோண்டி என்ன ரெடிமேட் டொய்லெட்ல அப்படி பக்கத்துல இருவன் இப்படி மணந்திருக்கு. ஒரே மூடு, பூனை மூடுற மாதிரி இவ விளங்குது. அப்படியே மூடிட்டு எங்க இப்ப போச்சு? ஆமே. அப்ப பாருங்க, அதனாலதான் நாங்க எப்பயுமே மற்றவனை மதிக்க பழவோம். இதுதான் தேவன் எங்களை மனிதனாக படைச்சு ஒருவனுக்கு ஒருவன் உதவியா இருக்கும். அப்படி இல்லாட்டி தேவன் திருப்பி அடிப்பேன். அதனாலதான் அவர் எல்லா ஜனத்தை பார்க்கல உங்களை நான் எடுத்தேன், ஆனா நீங்க செய்யலண்டா எப்படி நான் ரம்மியமா என்ற புள்ள நான் இவள் கேட்டா கொடுக்கணும் என்று கொடுத்தேரோ அப்படி கொல்லவும் திரும்புவேன். கொல்லகிறதுக்கு ரம்மியம். அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. அடிக்கவங்க அதாலதான் இன்றைக்கு நீங்க வந்து விலகி போனா உங்களுக்கு அடிக்கிற அடியை பார்த்தா யாரும் காப்பாத்தேர். ஏன்னா தேவன் தொட்டா ஆசாரியன் இல்லை அரசன் என்றும் வரையலாம். ஏன்னா யார் கை வைக்கிறது? தேவன். அதே நேரம் தேவங்களை பாதுகாக்கிறேன்டா அரசனும் படி வைக்கலாம், ஊழியக்காரங்களை சபிக்கலாம். அது செல்லுபடியாத போட்டாய். ஏனண்டா தேவன் உங்களுக்குள். அப்ப பாருங்க, அப்படியான தேவன் உங்களை உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன செய்யலாது, யாரும் பாதுகாக்கல. ஆனா அவர் அடிக்க வலிக்கிட்டாலும் யாருமே வரவே இயலாது. ஏனண்டா நீங்களா மனம் திரும்பி நீங்களா ஒப்பு கொடுக்க மாட்டோம் எந்த மனிதன் இந்த பூமியில பாதுகாக்க. அப்ப பாருங்க, இந்த காலத்தின் வேத வாக்கியத்தின் அடையாளம். அப்ப இன்றைக்கு நாங்க வெறுமனே இந்த ஆலயத்துல வந்து நானும் நீங்களும் சும்மா இருந்து வார்த்தையை கேட்டுட்டு நாங்க முடிஞ்சோன போய் எங்கட வீட்டு காரியத்தை பார்க்கல. இந்த வேதங்களை சிந்திக்கணும். ஆண்டவரே, நான் நாளுக்கு நாள் நான் அறியணும். ஆமே, நாளுக்கு நாள் உமக்குள்ளாக பலப்படும். உடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்குது. நான் இதை மற்றவனுக்கு சொல்லணும். ஏன்னா உடுப்பு கடையில என்ன இப்ப ஒரு யார் 1000 ரூபாய்க்கு 4 யார் விற்கிற, முதல் ஒரு யார் 1000 ரூபான்னா இப்ப இதை வந்து சொல்லுவீங்க. ஏன்னா அந்த கடையில போனா நான் ஒரு யார் இப்ப 4 விற்கிறேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டீங்க, ஆண்டவர் இப்படி ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார், இப்படி ஒரு மேலானது 63ஆம் ஆண்டு தேவன் இறங்கி வந்தார், இதை சொல்ல பயம். இது அவன் எங்கடா இது இருக்குன்னு கேட்டா நம்ம வெக்கப்படணும் என்று உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாத தன் அவங்கள பைத்தியக்காரன் என்றட்டு மூடன் என்று சொல்லட்டு நீங்க கவலைக்கலாம். ஏண்டா அவருக்கு விருப்பம் பைத்தியமான பிரசங்கம். அதுக்கு ஒரு வசனம் இருக்கா? 1 கொரிந்தியர் சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசியை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டான். அவரோட விருப்பம். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குமே, எப்படி சாப்பிடணும். அவருக்கு எப்படி விருப்பம் என்றா பைத்தியம் இல்லாதது. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த யோர்தாண்ட கடலால தான் நான் போறேன், இதுக்கு லூசு பிடிச்சிட்டேன்னு சொல்லுவானா இல்லையான்னு. ஆனா அதுதான் மெசேஜ். ஆமே, இல்லாததை செய்யறதான் தேவனாக. மற்ற மார்க்கத்தார போல இல்லை, நம்ம விசேஷித்தவர்கள். ஆமே, அப்படியான ஒரு ஜனக்கூட்டமா இருக்கு. அப்ப பாருங்க, அவருக்கு அண்டு ஏனண்டா பைத்தியம். அப்ப நோவா சொன்னா மழை வரப்போகுது. ஆனா நோவாட காலத்து இப்ப காலத்துல சொன்னா யாரும் நம்புவான், ஏன்னா மழை. ஆனா நோவாட காலத்துல மழை என்றதே இல்லை. தேவன் பூமியை வந்து எப்படி போஷித்தாரண்டா நீரூற்றுகளாலும் ஆறுகளாலும். நோவாட காலத்துக்கு பிறகுதான் தேவன் வானவியல உண்டாக்கி மேகத்தை அனுப்பி மழையை பெய்ய பண்ணி. அப்ப அவன் சொல்லக்குள்ள அவங்க அந்த இடத்துக்கு பைத்தியம் என்று சொல்லிட்டான். ஏன்னா அவங்க விஞ்ஞானத்தை அனுப்பி செக் பண்ணி பார்த்தாங்க, நீர் இருக்கிற மாதிரி ஒரு மேகமே இல்லை.
இதுக்கு மண்டை வந்து முத்தி போயிட்டு ஏன்னா மெண்டல் ஆயிட்டு அப்படிதான் எங்களை சொல்லுவாங்க. நீங்க அடிக்கடி வேதத்தை பார்த்தா இது எந்த நேரம் பைத்தியம் ஏன்னா அப்படிதான். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கி அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். நீங்க என்னத்தை செய்றீங்களோ அதெல்லாம் எங்க இருக்கிறீங்க? நீர்கால தண்ணியோட இருக்கிறீங்க, தேவனோடு இருக்கிறீங்க, பரிசுத்தாவியோட இருக்கு. அப்படினால நீங்க எதை கட்டளையிடுறீங்களோ அது நடக்கும். அப்படியான ஸ்லாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்த தேவனாயிருக்கு. அப்ப பாருங்க, அதுதான் காரியம். அப்ப பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை அடையாளத்துக்கு அவள் என்ன செய்கிறாள்? அதை காண வர்ற அதே அற்புதத்தை தேவன் மீண்டுமாக ஒரு தீர்க்கதரிசி அவர் ஏற்படுத்துற வேளையில அதே வனம் அவர்கிட்ட வர்ற வேளையில நீ எங்க இருந்து வாரா, நீ என்ன செய்யற, உனக்குள்ள என்ன வியாதி, உனக்கு கேன்சர் இருக்கு, அப்படியே நிறைவேறு. ஏனண்டா அவருக்குள்ள தேவன் இருந்தார். அதே தேவன் அவரோட முடிஞ்சாரா? இன்றைக்கு அதே தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேத வாக்கியம் முடிவு பெறாது. அது அப்போஸ்தலருடைய தொடர்ச்சியா இருக்கிறது. தேவன் போனாலும் அதை எல்லாம் எங்களுக்கு வச்சு நேற்றைய நாள்ல பார்த்தோம் யோவான். அதான் வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகம் உள்ளவன் வரக்கடம். ஆவியும், ஆவி யாரு? இந்த பேய் இல்ல, ஆவி என்னக்குள்ள பரிசுத்த ஆவி. ஆவியும் மணவாட்டியும் வா, கம்மன்சி வந்து பாருங்க. அன்றைக்கு பிலிப்பு நாத்தான் அழைக்கக்குள்ள அவங்க இருக்கிறான், இப்படி இயேசு ஒருவர் இருக்கிறார், நாங்க அவர்கிட்ட போறோன்னே அவங்க இருக்கிற நாசரத்தில் இருந்து ஒரு நன்மை உண்டா, நீ வந்து பாரு, நீ வா. இப்ப நாங்க சேர்ச்சிக்கு யாரையும் அழைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு அழைச்சாலும் வர மாட்டேன். இது அவங்க நினைக்கிறான் இதுக்குள்ள வந்தா இந்த மெசேஜ்ல இருக்கவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க, இது ஒரு பொல்லாத கூட்டம் என்ற மாதிரி தான் நினைக்கும். ஆனா வேதம் சொல்லுது ஒரே அப்பாவால நாங்க பிறந்த, ஒரே விசுவாசம், ஒரே என்ன, ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம். ஏன்னா ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். அப்ப நான் ஆராதிச்சாலும் நீங்க ஆராதிச்சாலும் அல்லது இங்க அருகில் இருக்கிற ஒரு ஆராதனை இருந்தாலும் அது கண்டிலையோ மாத்திர உலகம் அங்கும் இருந்தாலும் ஒன்றாதான் இருக்கு, எதுலேயும் மாற்றம் இருக்கு. ஏன்னா வேதம் இதை கொண்டுதான் அவங்களும் ஆராதிக்கணும், நாங்களும் இதை கொண்டு. ஆனா இன்றைக்கு ஏன் வருதுண்டா மனிதருடைய கற்பனை. வேத வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறேன். அதனால்தான் மார்க் 7:7 வாசிச்சு பாருங்க. மார்க் 7:7 போல டக்குன்னு வாசி. நான் முடிக்க போறேன், உங்களோட டைம் என்னன்னு தெரியாது, நான் முடிக்க. இன்னைக்கு வேற விதத்துலதான் தேவன் பேசுறார். ஆமே, ஏன்னா உங்களுக்கு அது தேவைன்னு நான் விசுவாசிக்க. ஆனா நான் வந்தது வேற, நான் என்னத்தையே பேசிட்டு இருக்கேன். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து எசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஆமென். பாருங்க, என்னையா மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சு வீணாய் ஆராதிக்கிறார்கள் என்று ஏசாயா சொன்னது போல அது அப்படியே நடந்துச்சு. என்னையா மனுஷனுடைய கற்பனை, வேதத்தின்படி ஆராதிக்காம மனுஷனுடைய கற்பனையின்படி ஆராதிக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு எப்படி இருக்கான்? வீணாய் ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கு எல்லா சபையும் இன்றைக்கு வீணா ஆராதிக்கிறாங்க. தேவன் எப்படி ஆராதிக்க சொன்னேர், எப்படி உண்மையோடு ஆராதிக்க சொன்னேர், எப்படியாக நடத்த சொன்னேர்ன்றது இல்லாம எங்கட விருப்பம், எங்கட இஷ்டம், எங்கட நேரம், எங்கட காரியம் என்று நாங்க அது ஆராதனை. தேவன் ஒரு ஒழுங்கு, ஏன்னா வேதம் சொல்லுது தேவன் ஒழுங்குக்கும் கிரமத்துக்கும் தேவனாயிருக்கு. அவர் ஒழுங்கின்படிதான் அவர் நடப்பார். ஆமே, அவருக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் நடத்தணும் என்று அவர் வச்சிருக்கிறார். ஜெபத்தை கூட நீங்க எப்படி செய்யணும்னு அவர் சொல்லி தந்திருக்கு. இன்னைக்கு சபை ஒழுங்குன்னு தேவன் என்ன செஞ்சு ஒன்றுல வச்சிருந்தா நாங்க அப்படியே வந்து ஆராதிக்கும் போதுதான் அவர் என்ன செய்வார், எங்கட ஜெபத்தை கேட்பேர். அதனாலதான் நாங்க பயபக்தியோட ஆராதிக்கிற நீங்க வர்றாங்க, திரும்ப நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புறேன், டைமுக்கு வந்துருங்க. அவரும் எத்தனையோ தரம் காத்திருப்பேர், ஆனா நான் பார்த்ததே நான் சொல்லணும். ஏன்டா நியாயத்தி பின்னால நானும் இருக்கல, அவர் பார்க்கிறதும் அவர் சொல்லுது. ஆமே, ஏனண்டா தேவண்ட ஊழியக்காரர் வந்து ஒரு சபைக்கு மாத்திரமில்ல முழு உலகத்துக்கு மட்டும் வேதம் சொல்லுது. ஆமே, அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. ஏண்டா நாங்க கண்டும் காணாதவர் போல நான் ஆயிருக்கலாம், நீங்களா இருக்கலாம். நாங்க ஒவ்வொருவரும் அடுத்த நிமிஷம் சமயம் கிடைக்காம போகும். அதான் வேதம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
திருவசனத்தை நாங்க ஜாக்கிரதையாய் என்ன செய்யணும், நாங்க சொல்ல வேண்டிய ஜனம். அதாலதான் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மகத்துவத்தை சொல்லுங்க. ஏண்டா இன்னைக்கு சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஆமே. தேவன் மீண்டுமாக உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளாகவும் அவர் இருக்கிறார். இந்த தேவன், இந்த சத்தியம் மாத்திரம்தான் சரி. இந்த சத்தியத்தை தாண்டி எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கூடாக தான் தேவன் ஜனத்தை ரட்சித்தா. பவுலுடைய காலத்துல பவுலுடைய செய்தியை விசுவாசிச்சவங்க தான் அங்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அது எபேசு. சிமிர்னால இர்னியஸ் வந்தான். இர்னியஸ் என்ற ஒரு தூதனுக்கூடாக பிரசங்கிக்கப்பட்டதை ரட்சிக்கப்பட்டதான் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் மார்ட்டின் வந்தான். மார்ட்டினுக்கூடாக வந்தவங்க தான் இப்படியாக வந்து கடைசியா லூத்தரன், அதுக்கப்புறம் வெஸ்லி. இந்த லவோதிகா சபையின் காலத்துல தேவன் ஒரு வில்லியம் மரியம் பிரணாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தேவன் அவருக்குள்ளாக இருந்த வேத வாக்கியத்தின் ரகசியம், இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்து, காயின் யார், இன்னைக்கு ஞானஸ்தானம் எல்லாமே அவர் வெளிப்படுத்தினார். அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கோம். ஆமே. அப்ப தேவன் எப்பயுமே தன்னுடைய தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்தி ரூபபாரப்படுத்தி அவர் எழுதுகிற தேவன். அதனாலதான் மல்கியா 4:5-6 அவர் சொல்லி, இந்த பூமியை நான் சங்காரத்தினால் அடிக்கிறதுக்கு முன்பு உங்களுடைய இருதயத்தை, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நான் திருப்புவேன். ஆமே. இன்னைக்கு வேத வாக்கியத்தின் அடையாளங்கள் நிறைவேற வேளையில நாங்க உன்னிப்பாக பார்ப்போம். நாங்க வந்து சந்தோஷமா கேட்டு அப்படியே போய் உணர்வாக புரிந்து அதை வாசிச்சு பார்ப்போம். அந்த மத்தேயு 13 கேடுங்க, இதை பார்த்து நாங்க முடிப்போம். 17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 13:17 நான் இதோட முடிக்கிறேன். 13:17 கவனமா பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமல் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாக. பாருங்க, அநேக நீதிமான்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஜனங்கள் காண விரும்பினாங்க. ஆனா எதையுமே அவங்க பெறல. இவங்க கண்டதை அவங்க காணல. ஏன்னா தேவாதி தேவன் இருக்கிறத சீசர்கள் கண்டார். பாருங்க 19 விளக்கம் கொடுக்கிறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியறையிலே விதைக்கப்பட்டவன். பாருங்க, அவன் சந்தோஷமா கேட்கிறான், வார்த்தையை கேட்டு ஆமேன் என்று சொல்றான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது. இப்ப நீங்க கேட்குறீங்க, அதை உணர்ந்து இதுதான் இதுக்கு அர்த்தம், ஆண்டவர் இந்த நாள்ல இதுதான் என்று கேட்காம இருக்கிற அவங்க தான் யாராம்? வழியறகி. அடுத்தது பாருங்க, கட்பாறையை பாருங்க. ரைட். கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டும் உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, அவன் கேட்காம இருக்கிறானா? சந்தோஷத்தை. இப்ப இதுல எல்லாரும் பாருங்க வசனத்தை கேட்கிறவங்களா தான் இருக்கிறான். முதல்ல நாங்க பார்த்தோம், கேட்டும் அவன் என்ன செய்யாம இருக்கிறான்? உணராம இருக்கு. இவன் பாருங்க, கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டான் வசனத்தை கேட்டும் உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றான். இவன் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்றான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகும் போது இடரலைகிறான். என்னத்தின் நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம். வார்த்தை வருது, என்ன? நீ உலகத்தை போல நீ வாழக்கூடாது. அப்ப அவன் பார்க்கிறான், இப்படி பார்க்காடி என்ற உறவெல்லாம் மதிக்காது. என்ன அப்படிலாட்டி ஒரு வெடிங்குக்கு அல்லது எதுக்கும் போறான், நிறைய அலங்கரிப்போட இதை போடாம போன இவள் பிச்சைக்காரி என்று நினைப்பான். வேண்டிட்டு என்ன செய்யறான்? இப்ப நான் என்னத்த சொல்றேன்டா, வசனத்தின் நிமித்தம் துன்பம். இப்ப பொயிண்ட பார்த்துருவோணுமா? ஏசு கிறிஸ்து வெளிப்பாடு பார்க்கிறேன். அப்ப வார்த்தை, அது இன்னைக்கு வேதாமானது வார்த்தை. அப்ப நாங்க நேற்று யோவான் 17 பார்த்த, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஏன்னா எங்களுக்கு ஒரு தேசம் இருக்கு. அதனாலதான் தேவன் கூட சரீரத்துல வியாதி அனுப்புறே, வருத்தத்தை அனுப்புறே, கஷ்டத்தை அனுப்புறே, குடும்பங்களுக்குள்ள சண்டை அனுப்புறே. இதெல்லாம் சந்தோஷமா இருந்தா அதை விரும்புவீங்களா? விரும்பவே மாட்டீங்க. நானும் விரும்ப மாட்டேன், நீங்களும் விரும்ப மாட்டேன். நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆமே. அப்ப அதனாலதான் தேவன் அதுக்கான கனவினத்துக்கு இதை சொல்லல, அதுக்காக தேவன் எங்களை ரட்சித்திருக்க. அப்படி அன்பை நாங்க பார்த்திருக்க. பாருங்க, எங்களோட பாவத்துக்காக அந்த அன்பு தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு. ஆமே. அப்ப பாருங்க, இப்ப பாயிண்ட பாருங்க, கட்பாறையில சந்தோஷமா கேட்கிறான். அப்படி சந்தோஷமா கேட்டுட்டு ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்த உபத்திரமும் துன்பமும் உண்டாவுடனே இடரல் அடைஞ்சிருவான்.
எது நிமித்தம் வருது இடரல்? வசனத்தின் நிமித்தம். இப்படி நீ வாழணும், இப்படி உடுத்தணும், இப்படி நீ அலங்கரிக்கணும், நீ பொய் சொல்லக்கூடாது, நீ பயப்படக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா பயப்படையும் கூடாதுன்னு. ஏன்னா பயப்படுறவங்களை குறிச்சு ஒன்று இருக்கு, அவங்க எங்க போக மாட்டாங்களாம்? ராஜ்யம். அப்படி இருக்க வசனம் வாசிக்க போறீங்களா? டக்குன்னு வாசி. இப்போ உங்களால தான் லேட் ஆகுதா? நீங்க ஓமன் இருந்தா நான் அடுத்தது போயிடுவேன். வெளிப்படுத்தலுக்கு போங்க டக்குன்னு. இதை மட்டும் வாசி, ஏன்னா 2 தான் இது. வாசிங்க 21:8 உங்களோட வாயாலே வாசிக்க சொல்லுங்க. வாசி, அது முன்னுக்கு மட்டும் வாசிச்சு பாடு. வெளிப்படுத்தல் 21:8 அது அங்க தீமத்திலேயும் இருக்குது. ஆனா நாங்க டக்கண்டு வெளிப்படுத்தல் கடைசி 353 ரைட். காணும். இப்ப பாருங்க, என்னையா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். பயமே வந்து அந்த முன்னுக்கு என்ன சொல்றான் பவுல்? சொல்றான், பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. விளங்குது அவங்களுக்கு? பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்ட. பயம் வேதனை உள்ளது. அப்ப பயப்படுகிறவன் வந்து அன்பிலேண்டா என்ன? தேவனோடு பூரணப்பட்டவன் இல்லை. பூரணம் இல்லாத எதுவுமே தேவண்ட ராஜ்யத்துக்கு போகாது. அப்ப நீங்க ஐயோ வியாதி வந்துட்டு ஒரு கட்டி கேன்சரா இருக்குமோ, அங்க போயலாம். நீங்க எதிர்மறையா ஆண்டவர் என்னோட இருக்கிறார், இது ஒன்றுமே இல்லை. எனக்கென்று ஒரு ஆயுசை தந்து இதை முன்பு அவன் என்ன எடுக்கலாம். அப்படி எதிராக இருந்தா உங்களுக்கு பயம் இல்லை. இதை நினைச்சு ஏண்டா நீங்க பயந்தீங்கன்ற வேதம் என்று சொல்லுது. வேதம் என்று சொல்லுது, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வந்து நேரிடும். பயப்படுற காரியம் உனக்கு வந்து நேரிடும் என்று வார்த்தை. நீங்க எது பயப்படுறீங்களோ வராதுன்னு நினைச்சீங்கன்னா அது வராது. அதான் நான் இப்ப உங்களுக்கு தேவனை ஈஸியா இப்ப பாருங்க. ரைட். அடுத்து நாங்க மத்தேயிலே வாசிப்போம். ரைட். அப்ப கட்பாரையும் பாருங்க, அவன் முகத்தை நீட்டி போட்டுட்டு இருந்தவனா? இல்ல, வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவன். ஆனா என்னத்து நிமித்தம் வருதண்டா? வசனத்தின் நிமித்தம் வரக்குள்ள இவனுக்கு வந்து அதனால பிரச்சனை வருது. பிள்ளைகளால அல்லது அயலால இல்லாத ஏதாவது வரக்குள்ள விட்டு. அடுத்த 3வது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போறான். இப்ப இது எல்லாரையும் பாத்தீங்கன்னா 4 பேரும் நல்லா வசனத்தை கேட்கிறோம். அப்ப நீங்க யோசிக்கணும், அப்ப வசனத்தா கேட்காத எனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இப்ப கேட்டு சந்தோஷமாட்டோனே உள்ள வரல. அப்ப கேட்காம இருப்போம்டா என்ன எங்கட கெதின்றதை நம்ம கேட்காதவங்க நம்ம யோசிப்போம். ரைட். அப்ப பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்ப நாங்க ஐஸ்வர்யனாக நாங்க விரும்புறோம். ஆனா தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் சொன்னாரா இல்லையா? அப்படி வேதத்துல செஞ்சு காட்டினாரா இல்லையா? அடுக்கடுக்கா செஞ்சிருக்கு. ஆதி ஆமத்திலிருந்து நாங்க அதை வாசிக்கலாம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, இன்றைக்கு போனா 3 ஓட்டி ட்ரிபிள் என்று நாம 1000 கட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே போய் நாங்க தேடக்குள்ள தேவன் தருவீர். ஏன்னா நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிட்டேன், அவர் சுயாதீனத்தின் தேவன். நீங்க போக்குள்ள இழுத்து பிடிச்சு நீ போகக்கூடான்னு தடுக்கவே மாட்டேன், விட்டுருவேன். நீ போய் இப்படியே நாசமா போவேன். ஆனா நீங்க தேவன் சுயாதீனம், அதான் நன்மதிமை. அவரால் படைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு உருவாயின ஜனமே என்னொண்ட விரும்பக்குள்ள விட்டாரா இல்லையா? திடீரென்று வந்திருக்கலாம் தானே. வேவால் ஒரு ஐடியா சொல்லக்குள்ள தேவன் 2 அறை கொடுத்து நான் உனக்கு என்ன சொன்னான்னு திருத்தி இருக்கலாம் தானே. திருத்தி நேரம் இல்லை. ஏவாள் செய்ய ஆதாமும் உடன்பட அங்க வீழ்ச்சி வந்து. அதுக்கப்புறம் காயினுக்கு வரக்குள்ள ஆபேல் சரியான பழி செலுத்துறான். தேவன் அற உண்டு விட்டு திருத்தி நேரா. அவர் சொல்ற, உண்ட முகமெல்லாம் மாறுது. ஏன்னா அவனை போல நீயும் ஆராதி, அவனை போல நீ ஆடை கொண்டு வா. பழத்தை கொண்டுட்ட பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ண, நீ ஆடை கொண்டு வா, நான் உன்னையும் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? நான் செய்யற மாதிரி நீர் விரும்பணும். தேவன் விட்டு வச்சார, அடி கொடுத்து திருத்தி நேரம். எப்பயுமே அதை நீ ஓட் பண்ணிக்கொள்ளுங்க, கவனிங்க. நீங்க இப்படிதான் போறான்டா ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன். நான்லாம் எங்கட சபை அப்படிதான், அப்படி செய்ய போயிட்டு வாங்க. முதல் சொல்லுவேன் இது போகக்கூடாது. அதுக்கப்புறம் கேட்டா போங்க. அவங்க என்ன நினைப்பாடே பிரதர் சொல்லிட்டே. ஆனா அவங்களுக்கு வேதம் தெரிஞ்சா யோசிச்சு பார்ப்பாங்க.
அப்படி இருக்க வேதத்தில் பிழையாம் வந்து என்ன இவன் பிழையாம் வந்து தேவன்கிட்ட கேட்கிறான். தேவன் சொல்ல நீ போகக்கூடாது. திரும்ப அவன் காசை கூட வச்சோன திரும்ப வாரான். தேவன் சொல்ல நீ போ. அதே மாதிரிதான் தேவன்கிட்ட பிள்ளைகளுக்கு ஸ்டைல் இருக்கணும். ஊழியக்காரன் அப்படிதான் செய்யணும். நானும் அப்படிதான் செய்யறேன். முதலாவது சொல்லுவேன், இப்படி இப்படி வசனம் இப்படி இருக்கு, நீங்க பிரிஞ்சு வெளிநாடு போகக்கூடாது. ஏண்டா நீங்க துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் நீங்க என்ன செய்யணும், இங்கேயே இருக்கணும். வேத வாக்கியம் இருக்கண்டோன்னா இல்ல கொஞ்ச நாள் உழைச்சிட்டு வாரம்பர ஓகே போயிட்டு வாங்க. அதுக்கிடையில தேவன் வந்தா நான் பொறுப்பு இல்லை. சரி அது அப்படி இங்க இருந்தா சரி நான் அந்த நினைக்கல, ஆனா வந்துட்டு வசனமா அப்ப அதனால மன்னிச்சுங்க. அப்ப அதனால பாருங்க அதுதான். அப்ப அதே மாதிரி நிறைய வருவாங்க. அப்ப அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்டா காரியத்தை விட்டு கொடுக்குறேன். அதுக்காக அவங்க தேவன்ட பிள்ளை இல்லைன்னு நான் சொல்ல வரையில, தேவன் அவங்களுக்காக காலத்தை தாமதிப்பு. ஆனா நாங்க டெய்லி அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க அதி சீக்கிரத்துல நம்ம ஒன்றை செய்து நம்ம ஒரு ஏன்னா வேதம் என்று சொல்லுது, நாங்க இந்த இந்த ஆலயத்துல நாங்க என்ன செய்வோம், கைப்பிடிச்சு வைப்போம். என்ன வாக்கு தத்தம், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கு மட்டும் நம்ம பிரியாது இருப்போம். அப்பயே நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் என்றா அதுக்கார மரணம் தான் எங்களை என்ன செய்யணும், கணவனை மனைவியை நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். அப்ப அப்படியெல்லாம் எங்கிட்ட டைம் இருக்கிறாங்க. நான் என்ன செய்வேன், ஒரு 6 மாதம் வந்து கொம்யூனியன் நிப்பாட்டு நான் செய்யறதுதான். அதுக்கு பிற்பாடு அந்த அவங்கள ஒரு ஃப்ரீ இன்டர்வல்ல விட்ட மாதிரி இன்டர்வல் மாதிரி ஒன்று விடுவேன். வார்த்தை எப்படி சொல்லுது, நீங்க விரும்பினா எடுங்கன்னு அவங்களுக்கு விருப்பம் எடுத்துருவாங்க. நான் தடுக்கிறேன். ஏனண்டா அது ஆனா அது சரியாக வர மட்டும் அந்த காரியம் வந்து சரியாக வரையலாம். ரைட், கர்த்தர் தாமே என்ன மன்னிப்பாராக. ரைட். அப்ப அதுக்கு பிற்பாடு பாருங்க, இப்ப முள்ளுள்ள இடங்களிலும் பார்த்துடும். அடுத்த நல்ல விதத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 பாரு. கேட்டு உணர்கிறான். முதலாவது ஸ்டெப்ல புலவிட்டவனும் என்ன செஞ்சான், கேட்டான், உணரையில புரிஞ்சு கொள்ளல. அவனும் மற்றவனும் கேட்டான், சந்தோஷமாக கேட்டான். ஆனா வசனத்து நிமித்தம் வரக்குள்ள விழுந்து போனான். ஆனா இவங்க மட்டும்தான் வசனத்தை கேட்டு உணர்ந்து அவங்க என்ன செய்தாங்க, காரியங்களை மாற்றும் போது தேவன் என்ன செய்து அவங்களா. அதே போல கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராம். ஆமே. ஏன் நாம தேவனுக்கு பயப்படுறதை நிமித்தம் தான் நாங்க தேவண்ட வார்த்தையை நாங்க வாசிக்கிற உணர்ற எல்லாமே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சத்தியம். அதுதான் எங்களோட கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கும் வெளிச்சமாயிருக்கிறது. ஆமே. அதனால நாங்க தேவன் அறியாத காலத்தை மன்னிப்பு. ஆமே. இப்ப உங்களுக்கு இது இன்றைக்கு புரியாம இருக்கல, இல்ல பிரதர் சொல்லியிருப்பேர், அவர் ஒரு நேரம் அவர் சொன்னதை புரியாம இன்னொரு ஆள் வரணும் மட்டும் திட்டம் இருக்கு. அப்படி இருக்கு வேதம். ஏன்னா டைம்ல தான் நீங்க செய்வீங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள நாங்க எங்களை ஆண்டவரே நீங்க இதை மட்டும் செய்யுங்க, ஆண்டவரே நான் இதை புரியுறேன், எனக்கு அதுக்கு உதவி செய்யும், நீங்க மாத்தேலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்ற தேவன் உங்களை மாத்துற தேவனா அந்த உணர்வு வரும். இவருக்கு விளங்கல இந்த காலத்தின் காரியம், இவருக்கு புரியல. ஏன்னா நாங்க 2020ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். ஏன்னா இவர் பழைய காலத்து வேதாமத்தை போதிக்கிறேன் நம்ம சிந்திப்போம்டா கடன். ஆனா தேவன் நம்மோடு, ஆண்டவரே நீர் என்னோட பேசினீர், நான் இதை உணர்றேன், இது உண்மைன்னு விசுவாசிக்கிறேன்டா தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அதிசயமா தேவன் மாற்றுகிற தேவனார். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஊழியக்காரனிடத்துல நான் பொறுப்பை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமே. சரி, நான் இருந்திருப்போம். கர்த்தருடைய 10ஆம் சோஸ்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. இன்றைய நாள் சகோதரர் உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல அருமையான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நான் அதை பற்றி பேசுறதில்லை. என்ன கேட்டால் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லையா? இப்போ தேவன் பேசும் பொழுது நாம் அமர்ந்திருந்து கேட்கணும். கேட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் உங்களை அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில் எங்களை நடத்துவாராக. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குற்றங்கள் இருந்தால் தேவனுக்கு தெரியும் எங்களுடைய காரியங்களை. அப்போ தேவன் அதை எங்களுக்கு சரி செய்வார். என்ன யோவான் சொல்லுகிறார், எப்படி அவனுடைய காரியம் வரும் பொழுது தேவனுக்கு இடம் கொடுத்து அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லுகிறான். அவ்விதமாய்
கர்த்தர் தாமே இந்த வழியில தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல வரும் பொழுது நாம் எங்களை தாழ்த்தி தேவன் எங்களை நடத்தும்படியாக நாம் எங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அருமையான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாம் யாரும் தலை குனிந்து நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மெசோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, மெசோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமான தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேளையிலே உம்மை நோக்கி செபிக்க தேவரீர் எங்களுக்கு செய்த மகா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளிலும் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வந்த ஆண்டவரே, அப்பா பிதாவென்று கூப்பிடவும் இதோ கெட்டாவே இன்றைய நாளிலும் தேவரீர் தாமே எங்களை கொடுத்ததான அந்த புதிய மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளத்திலே ஆண்டவரே நாங்கள் காலத்தின் தேவைகளை அறிந்து கெட்டாவே ஏதோ உங்களுடைய வேதம் சொல்றது நாட்கள் பொல்லாதவைகளால் அந்த காலத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு சொன்ன வண்ணமாய் தகப்பனே, நாங்கள் இந்த காலத்தினுடைய ஆண்டவரே தேவை அறிந்து கேட்டாவே உடைய வார்த்தையிலே உபக்கமாய் நாம் சார்ந்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். இன்றைய நாளிலே கேட்டாவே உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையின்படி ஜீவிக்க ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நடக்க கேட்டாவே இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் நாம் உணர்வில்லாது இருக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஆண்டவரே வார்த்தையை கேட்கிறோம், நாம் சந்தோஷமா இருக்கிறோம், ஆனாலும் நெருக்கம் வரும் பொழுது கேட்டாவே ஏதோ உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடி போகிறோம் ஆண்டவரே. இவ்விதமாய் கேட்டாவே நாங்கள் செல்லாதபடிக்க தகப்பனே இதோ வார்த்தையை கேட்டு உணர்ந்து கேட்டாவே நாங்கள் 60 ஆண்டவரே 30 60 100 பலன் கொடுக்க கேட்டாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலுமாக தகப்பனே இந்த இடத்துல வேண்டுதல் விண்ணப்பம் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, அதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். விதமாய் ஆண்டவரை பலவீனத்தோடு வியாதி உள்ளவர்களாக இருப்பினும் ஆண்டவரை நீர் வியாதி ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்களுக்கு ஆண்டவரை நீர் பூர்ணமான சுகத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தாவே இந்த வேளையிலே உடைய வார்த்தை கொடுத்தான தாசனை உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், அவருடைய ஊழியங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே அவருடைய சபையாரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக ராஜா. கர்த்தாவே ஆவியானவர் தாமே மேலும் மேலும் ஆண்டவரே மறைந்திருக்கிறதான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே ஊழியத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை வருகிறதான தடைகளை கர்த்தர் நீக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஏதோ சகோதரன் போகும்போது வரும்போது தேவரீர் கூட இருந்து ஆண்டவரை வழியை பாதையை ஆயத்தம் பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. அப்பா தாழ்த்துகிறோம். வரும் நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஊழிய பாதையிலே கடந்து செல்ல கர்த்தாவே நாங்கள் சகோதரராய் ஆண்டவரை நேசித்து இந்த ஊழிய பாதையை கடந்து செல்ல ஆண்டவரை அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரை. அநேக ஊழியங்களை ஆண்டவரை வாசலில் கர்த்தர் எங்களுக்காக திறந்திருக்கிறீர் ஆண்டவரை. ஏதோ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரை. ஏதோ கர்த்தாவே நீர் சொன்ன ஏதோ ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரை. அவ்விதமாய் கர்த்தாவே நீர் தூதர்களை அனுப்பி எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தாவே எங்களை உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஐயா, வழி நடத்தும். எல்லாவற்றையும் என் கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்து கேட்டு செபிக்கிறேன். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென் ஆமென். கர்த்தர் ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரனோட